ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஈஸியான ஒரு டெசர்ட் ஃப்ரூட் சலாட் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரூட் சலாட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். 2 ஆப்பிளை சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஃப்ரூட் தான் ஆட் பண்ணணுமெண்டு இல்லை, உங்களுக்கு விருப்பமான கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு மாதுளம் பழத்தை கட் பண்ணி சீட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஃப்ரூட்ஸோட அன்னாசி பழம், பப்பாசி பழம், ஸ்ட்ராபெரிஸ் அல்லது ப்ளூபெரிஸ் கிடைச்சா சேர்த்துக்கொள்ளுங்க. பதினஞ்சு பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கிறேன். இதையும் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி கொள்ளுவோம். 2 கிவி பழத்தை தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ரெண்டு வாழைப்பழத்தையும் தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாம்பழத்தை தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி ஃப்ரூட் சலாட்டை ரெடி பண்ணி கொள்ளுவோம். ஒரு பவுலில் கட் பண்ணி எடுத்த எல்லா பழங்களையும் சேர்த்து கொள்கிறேன். ஒரு பாதி ஒரேஞ்சோட ஜூஸை சீட்ஸ் இல்லாமல் பிழிஞ்செடுத்து இதோட சேர்த்து கொள்ளணும். ஒரேஞ்ச் ஜூஸ் சேர்க்கிறதால டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக இதோட 150 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ் மில்கையும் சேர்த்து கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். கண்டென்ஸ் மில்க் சேர்க்க விருப்பமில்லாட்டிக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணுமெண்டா ஆரஞ்சு ஜூஸோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனியையும் சேர்த்து கொள்ளலாம். சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் கப்பில் போட்டு விருப்பமான ஃப்ளேவரில் ஐஸ்கிரீமையும் வச்சு ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸால் கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஈஸியான ஃப்ரூட் சலாட் ரெடி ஆகிட்டுது. அப்படியே ஃப்ரூட் சலாட்டோட ஐஸ்கிரீமை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டெசர்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.